அன்பான தோழிகளுக்கு அன்பு வணக்கம். டிஎன்டெட் இம்பார்ட்டன்ட் சைக்காலஜி கொஷின் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 50 கொஷின் பார்க்க போகிறோம். இதிலிருந்து கன்ஃபார்ம் 3லேருந்து 4 கொஷின் இதிலேருந்து தாங்க வரப்போகுது. மறக்காமல் நோட்டு பேனா வச்சு நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபைனலாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஃபைனலாக இதுலேருந்து எத்தனை கொஷின் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின். உணர்வுடன் செயல்பட ஆரம்பிக்கும் போது அச்சங்களை மறந்து தடைகளை தாண்டி வெற்றி பெற இயலும். தன்னம்பிக்கை. மாணவர்களிடம் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் காரணி. எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமையும் வரும், எதிர்மறை கருத்துக்களும் வரும். அப்போ ஏஎன்சி. நினைப்பதற்கும் நடப்பதற்கும் இடையே காணப்படும் முரண்பாடுகள் எதனை அடிப்படை காரணமாக அமைக்கின்றன? கவலைக்கு. டேஸ் என்பது உண்மை போல் தோன்றக்கூடியது பொய். பயம். நடத்தை பிறழ்ச்சிகள் இன்றி பிறரோடு இணைந்து போகும் தன்னிணக்கமே டேஸ் எனப்படுகிறது. மனநலம். புதிய சூழலுடன் ஒத்துப்போகும் உணர்வு. இணக்கம். மாய தோற்றம். கவலைப்படுவதன் விளைவு. டேஸ் என்பது மனவெழுச்சி, முதிர்ச்சி, பொருத்தப்பாடு மற்றும் மனநிறைவு எனப்படுகின்றது. மனநலம். மாணவர்களிடம் உணர்வு சமநிலையை தோற்றுவிக்கும் காரணி. பாதுகாப்பான அழகான பள்ளி. துணிவு, தெளிவு, திட்டமிட்ட உழைப்பு என்ற சரியான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதன் மூலம் டேஸ் பாதிப்பிலிருந்து விடுபடலாம். எந்த பாதிப்பிலிருந்து? கவலைகளின். அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆணிவேராக அமைந்திருப்பது ஆரோக்கியமற்ற உறவுகளும் தாழ்வு மனப்பான்மையும். மாணவர்களிடம் அச்சம் மற்றும் கவலையை ஏற்படுத்தும் காரணி. விரல் சூப்புதலும் பொருட்களை உடைத்தல். கற்றல் குறைபாடுகள். மனம் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களிடம் காணப்படும் இசைவின்மை பழக்கங்கள். விரல் சூப்புதல், பொருள்களை உடைத்தல். 21ஆம் நூற்றாண்டில் டேஸ் என்ற உயரிய கோட்பாடு அனைத்து நாடுகளிலும் பின்பற்றப்படுகின்றன. அனைவரும் நலம். அனைவரும் நலம். பேச்சு குறைபாடு என்பது தொடர்ச்சியான பேசாமல் இருப்பதும் சொன்னதை திரும்ப திரும்ப கூறுவதும். அப்போ ஏ அண்ட் பி ரெண்டுமே வரும். குறைகளை நிவர்த்தி செய்ய தொடர்ந்து முயற்சி செய்வது. தன்னிணக்கம். மிகுந்த பயம், பதற்ற நிலை ஆகியன மனநலம் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களிடம் காணப்படும் குறைபாடாகும். நடத்தை. ஒருவர் தனது குணநலன்களையும் நடத்தைகளையும் ஏற்றுக்கொண்டது போலவே மற்றவர்களிடம் ஏற்றுக்கொள்ளும். சமூக இணக்கம். உடல் நலத்தை பேண, பாதுகாக்க, பராமரிக்க உதவும் வழிகாட்டுதல்கள் டேஸ் கல்வி மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. சுகாதார. மற்றவர்களின் உணர்வை மதிப்பது. சமூக இணக்கம். தன் சக மனிதனோடு கனிவோடும் ஒத்திசைவோடும் பயன்தரும் வகையிலும் வாழ தேவையான திறன்களை தரக்கூடிய கல்வியாகவே இருக்க முடியாது என கூறுவது. தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பு 2005. மதசார்பற்ற ஜனநாயக நாடு இந்தியா. தான் என்ற தன்னல உணர்வு கொண்டிருப்பது எது? குழந்தை. கீழ்கண்டவற்றுள் எது உலக மனப்பான்மை? யாதும் ஊரே யாவரும் கேளீர். சமூக இயல்பின் விளைவால் உண்டாவது நாம் எனும் உணர்வு. குழந்தை பருவ சகோதர சகோதரி உறவில் செல்வாக்கு செலுத்தாத சமூக காரணி. ஆசிரியர். கற்பனை விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வயது 3 to 6.
சார்பெண்ணங்கள் எனப்படுவது தவறான முடிவு. படைப்பு செயல்களின் சிறந்த வெளிப்பாடாக அமைவது விளையாட்டு. ஒரு தாய் வயிற்று பிறப்பாளர்களை குறிக்கும் வேறு சொல் சகோதரர் உறவு. கீழ்கண்டவற்றுள் எது மனநலத்தின் வெளிப்படையான அறிகுறி ஆகாது? விரக்தி மனப்பான்மை. மாணவர்களிடம் உணர்வு சமநிலையை தோற்றுவிக்காத காரணி போதை பழக்கம். மனித இனத்தின் ஆழ்ந்த விருப்பங்களில் ஒன்று பாராட்டப்பட விரும்புவது. ஆரோக்கியமான பெற்றோர் குழந்தை உறவின் மூலம் எப்பிரச்சனையை களையலாம்? மூன்றுமே கரெக்டு தான். எதிர்மறை தர்க்கத்தும் வரும், தற்கொலை எண்ணமும் வரும், மன அழுத்தமும் வரும். பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டிய 3 Aக்கள் எவை? அக்செப்ட், அட்ஜஸ்ட், அப்ரிசியேட். ஏ. மனநலத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர் மனநிறைவு, மனவெளிச்சி, முதிர்ச்சி, பொருத்தப்பாடு. மூன்றுமே தான் வரும். ஆக்க நிலையுறுத்தலை ஆராய்ந்த மனத்தத்துவ ஞானி பாவ்லவ். மனநலம் உடையோரிடம் காணப்படாத பண்பு சோம்பல். எப்பிங்ஹால் பரிசோதனை எதனுடன் தொடர்புடையது? மறத்தல். குழந்தைகளின் இசைவின்மை பழக்கத்தை உயர்த்தும் செயல் எது? நகம் கடித்தல். புதிய சூழலுடன் ஒத்துப்போகும் உணர்வு டேஸ் எனப்படும்? இணக்கம். ரோஸ்சாக் என்பவரின் மைதடம் சோதனையில் கீழ்காணும் எந்த ஒன்று அடங்காது? தனித்தன்மை. தீவிர மனவெழுச்சிகளை மனதில் அடக்குவதால் உண்டாகும் நோய் எல்லாமே தான் வரும். குடற்புண்ணு வரும், ஆஸ்துமா வரும், நீரிழிவு வரும், மேற்கண்ட அனைத்தும். மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாட்டின் அடித்தளமாக அமைவது உயிர்வாழ அடிப்படை தேவைகள். நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய அறிஞர் பாவ்லவ் கண்டறிந்த கொள்கை உயர்நிலை ஆக்க நிலையுறுத்தல். கல்வியின் அடிப்படை நோக்கம் முழுமையான ஆளுமை. அனைத்து மாந்தர்களையும் அவரவர் உடல் அமைப்புக்கேற்றவாறு குறிப்பிட்ட உயிரியங்களாக வகைப்படுத்தியவர் கிரெஸ்மர். தி நாய்சி சைல்டு அண்ட் தி சைலண்ட் மைண்ட் என்ற கட்டுரையை எழுதியவர் பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல். குழப்பமான கோட்பாடுகளை புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர் ஸ்பையர்மேன். உளத்திறன் அல்லாதது எது? ஊக்கம். ஆராயும் நிலை பற்றி அறிஞர் ஜான் டூயி குறிப்பிடும் மொத்த நிலைகள் எத்தனை? ஆராயும் நிலை பற்றி ஜான் டூயி எத்தனை நிலைகளில் குறிப்பிட்டிருக்கிறாரு? 5 நிலைகள். சைக்கோ அனாலிசிஸ் என்ற துறையின் முன்னோடி யார்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஒத்த வயதினரின் ஓங்குத்தன்மை காணப்படும் பருவம் குமரப்பருவம். மைத்தட சோதனையை பயன்படுத்தி அறிவது ஆளுமையை. சர்வ சிக்ஷா அபியான் என்பது இதன் வளர்நிலை திட்டமாகும். யுஇஇ அனைவருக்கும் சமச்சீர் துவக்க நிலை கல்வி. அனைவருக்கும் கட்டாய கல்வி. ஓகேங்க. இதுவரை பார்த்ததில் எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிறீங்க? கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.